Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இங்கிலாந்தை சேர்ந்த சிறுவன் ஒருவன் பிறக்கும்போது மூளையின்றி பிறந்தாலும் தற்போது ஆரோக்கியத்துடன் இருப்பது மருத்துவ சாதனையாக பார்க்கப்படுகின்றது. இங்கிலாந்தின் வடமேற்கு பகுதியான கம்பாரியாவை சேர்ந்த ராப் என்பவரின் மனைவி ஷெல்லி கடந்த 2013ஆம் ஆண்டில் கர்ப்பிணியாக இருந்தபோது வயிற்றில் இருந்த குழந்தையை மருத்துவர்கள் ஸ்கேன் செய்து பார்த்தார்கள். குழந்தை மூளையில்லாமல் இருப்பதை அறிந்த மருத்துவர்கள் கருக்கலைப்பு செய்ய பரிந்துரைத்த போதும் அந்த தம்பதி அதனை விரும்பவில்லை. மேலும் அந்த குழந்தை பிறக்கும் போது மூளை பகுதியில் 2 விழுக்காடு மட்டுமே வளர்ச்சி இருந்தது தெரிய வந்தது. நோவா பெல் என பெயரிடப்பட்ட அந்த குழந்தை பார்வையின்றி பேசும் மற்றும் கேட்கும் திறன் இன்றி வளர்ந்தது. பின்னர் நோவாவை ஆஸ்திரேலிய மருத்துவர்களின் கண்காணிப்பில் அந்த பெற்றோர் ஒப்படைத்தார்கள். 3 வயதுக்கு பின்பு நோவாவிற்கு அளிக்கப்பட்ட சிறப்பு மருத்துவ சிகிச்சையால் நோவாவின் மூளை வளர்ச்சி விகிதம் அதிகமானது. அதனைத் தொடர்ந்து அந்த சிறுவனுக்கு பார்வை திரும்பவும் கிடைத்தது. மேலும் பேசவும் எழுதவும் நோவாவிற்கு தற்போது மருத்துவர்கள் பயிற்சி கொடுத்து வருகின்றார்கள். இதற்கு முந்தைய காலகட்டத்தில் மூளையின்றி பிறந்த குழந்தைகள் அதிகபட்சமாக 3 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே இறந்துவிட்டது. உதாரணமாக அமெரிக்காவில் உள்ள கொலரடாவை சேர்ந்த நிக்கோலஸ் கோக்கி என்ற சிறுவன் மூளையின்றி பிறந்தான். இதேபோன்று 10,000-ல் ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பிருப்பதாக அறிவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதற்கிடையே மூளையின்றி பிறந்த நிக்கோலஸ் உயிர் வாழவே மிகவும் சிரமப்பட்டான். இறுதியாக வைரஸ் தாக்கியதால் மூச்சுவிட மிகவும் சிரமப்பட்ட அந்த குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருந்தும் பலனின்றி அந்த குழந்தை இறந்துவிட்டது. இந்த நிலையில் நோவா என்கிற சிறுவன் 6 ஆண்டுகளை தாண்டி வாழ்வதால் நீண்ட காலம் உயிர் வாழ வைக்க முடியும் என்று மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you.